ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க விரும்புகிற மிக முக்கியமான விஷயம் இது வரைக்கும் ஒரு காரியம் நடந்ததை பார்த்தோம், ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, இப்பொழுது அதை பார்த்திருக்கிறோம். இதை விட அடுத்து ஒரு காரியம் நடக்கப் போகிறது. அதை சொல்லிவிட்டு நான் ஜெபித்து உங்களை சீக்கிரமாகவே வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறேன். வாசியுங்கள் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கார்பங்கில் உள்ளவர்களே. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு பஞ்சத்துக்கு பிறகு அடுத்து ஒரு காலநிலை வரப்போகுது. அதில் 4 வகையான காரியங்கள் நடக்கும். அதனுடைய விளைவாக உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று வேதம் சொல்லுது. இந்த 4 காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, ஒன்று பட்டயத்தினாலும். இந்த இடத்துல பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அது கொள்ளை நோய். இது பொதுவான பட்டயம். பட்டயம் என்றால் யுத்தத்தை குறிக்கிறது. அடுத்தபடியாக பஞ்சத்தினாலும். பஞ்சம் என்று சொன்னால் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது உணவு பஞ்சம். இது பஞ்சம் என்று சொன்னால் எல்லா பஞ்சமும் இருக்கும். உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம், வசன பஞ்சம், எல்லா பஞ்சமும் அதில் வரும். அதுக்கு அடுத்து சாவினாலும் என்று சொன்னால் இயற்கை பேரழிவு அல்லது ஆங்கிலத்தில் பெஸ்டிலன்சஸ், கொள்ளை நோய் அப்படின்னு இருக்கும். 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இதற்கு தான் நான் கொள்ளை நோய் என்று சொல்லுகிறேன். இப்படி 4 வகையான மரணங்கள் அங்கே சொல்லப்படுகிறது, அல்லது 4 வகையான அழிவுகள், 4 வகையான சம்பவங்கள் அங்கே சொல்லப்படுது. இது அடுத்து நடக்க வேண்டிய காரியம் என்று பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு இப்பொழுது இருக்கிறது, இது நடப்பதற்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் துல்லியமாய் நடக்குமானால் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் பார்த்திருக்கிறோம். இந்த 76-77 வருஷத்தில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எத்தனை துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நடக்க சாத்தியமில்லாத தீர்க்க தரிசனங்கள் கூட நிறைவேறிவிட்டது. எனவே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த வசனம் எப்படி நிறைவேறப் போகிறது என்பதை நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கிறேன். கவனியுங்கள், இங்கே 4 வகையான காரியங்களை குறித்து சொல்லுகிறது. முதலாவது பட்டயத்தினாலும். எந்த பட்டயம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு உலகளாவிய யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆல் ஓவர் த வேர்ல்டில் நடக்கிற ஒரு வேதம். இப்போ இந்த காலத்தில் அதை சொன்னோம்னா வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லலாம். யார் யாருக்கு நடுவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் உள்ளதாக இருக்கிறது. எசேக்கியேல் 38:2 ரஷ்யாவை குறித்ததான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது தமிழ் வேதாகமத்தில் அந்த பர்டிகுலர் வார்த்தை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டாகிவிட்டது. 38:2 மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கும். ஆனால் அதே வார்த்தை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரோஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் காணப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ரோஷ் என்கிற பர்டிகுலர் வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லா இடத்திலும் இது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்படி எந்தெந்த வேதத்தில் எந்தெந்த ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் எபிரேய மொழியிலையும் அந்த ரோஷ் என்கிற வார்த்தை இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். ரோஷ் என்பது ரஷ்யாவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு வடபுறத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இஸ்ரவேலுக்கு மையமாக வைத்து வடபுறத்தில் நீங்கள் போட்டால் நேராக மாஸ்கோ ரஷ்யாவில் போய்த்தான் நிற்கும். இந்த யுத்தம் தான் நடக்கணும். இப்போ இந்த யுத்தத்துக்கான ஆயத்த பணி நடக்குது. நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், குறிப்பிட்ட ஒரு இடத்திற்காக சண்டை ஆரம்பிக்கிறது. அந்த சண்டை எதை குறித்து போகிறது என்று சொன்னால், ஒரு டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான அந்த வழிபாட்டு தலத்துக்கான அந்த மலை எங்களுக்கு வேண்டும் என்று 2 யூதர்களும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் அதற்கான பாலஸ்தீனர்களும் சேர்ந்து அதற்கு சண்டை போட போகிறார்கள். அந்த சண்டை ஆரம்பித்து விட்டது. 2023 அக்டோபர் 7ஆம் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சண்டை தான் இப்பொழுது பெரிய சண்டையாக மாறப்போகுது. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு ஜூன் மாதம் முதல் 2 வாரங்களிலே ஐநா சபையில் இந்த காரியங்கள் வருகிறது. அதன் அடிப்படையில் அதுக்கு இஸ்ரவேல் இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது, இன்னைக்கு அவர் தெளிவாக இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு சொல்லுகிறார், இந்த விஷயத்தில் அமெரிக்கா எங்கள் சைடு நின்றாலும் சரி, நிக்கா விட்டாலும் சரி, எங்கள் நிலைப்பாடில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கி ஈரானை அவங்க தாக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஈரானை கை வைக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லுது, பார்த்து செய்யுங்க, இப்போ நம்ம பண்ண வேணான்னு இஸ்ரேலிய பிரதமர் சொல்கிறாரு. இல்லை, நாங்கள் செய்கிறது உண்மைதான், ஈரானோட கூட யுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், அப்படி ஆரம்பிக்காவிட்டால் அது தவறாகிவிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ எல்லா விதத்திலும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இஸ்ரேலுக்கு பெரிய ஆதரவு கொடுக்குற முதல் நாடு எதுனா அமெரிக்கா. இப்போ அமெரிக்க அதிபர் சொல்கிறதையே இஸ்ரேலிய பிரதமர் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகிறார்.
ஆனால் காலநிலை மாறும். ஏதோ ஒரு சண்டை வந்துச்சுன்னா திருப்பி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க, 2 பேரும் நண்பர்கள் ஆயிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நிலைமை அதுதான். எனவே இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கான மிக முக்கியமான அஸ்திவாரம் அந்த பட்டயத்தினாலும் என்று சொல்லக்கூடியது அங்கே இருக்குது. இதில் குறிப்பாக அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடியது என்னென்னா, எசேக்கியேல் 38 இது நியூக்ளியர் வாராக இருக்கும். என்னங்க பரிசுத்த வேதாகமத்தில் நியூக்ளியர் வார்லாம் இருக்குதா? அப்படி இல்லாமல் அவங்க ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆண்டவர் இப்போ மட்டும் இல்லை, நான் தான் எப்பவும் சொல்லுவேன், இந்த வேத வசனம் நடக்கிற சம்பவத்தை எழுதினது அல்ல, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கிறது. ஆண்டவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு, அதை நடக்கிறதுக்கு இவங்களுக்கு 2500 வருஷம் ஆயிருக்குது அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு. நம்ம ஆண்டவர் அவ்வளோ துல்லியமாக தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க, முடிஞ்சா வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது நீயும் உன்னுடன் 11 வாசி. 38 11 39 11 மன்னிக்கணும் 39 11. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன், அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். ஏன் வழிபோக்கர்கள் புதைக்கிற இடத்துல மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்க? இந்த கேள்வியை நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அது புரியாது, அல்லது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிம்பிங்க. ஏங்க புதைக்கிற இடத்துல நம்ம மூக்கை பொத்துவோமா, அப்படி வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், புணத்தை பிதைக்கிறவர்கள், அந்த டெட் பாடியை புதைக்கிறவங்கலாம் எப்படி புதைச்சாங்க தெரியுமா? அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு தான் புதைச்சார்கள். இப்படி அத்தனை பேரும் மூக்கை பொத்திக்கிட்டு தான் புதைச்சாங்க. மிக மெயின் ரீசன் என்ன காரணம்? முழுவதும் மூடி இருந்தாங்க, மூக்கை பொத்தப்பட்டிருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த பாடியிலிருந்து வைரஸ் இவங்களை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அதை எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மூக்கை பொத்துவாங்க. அதே நேரத்தில் கொரோனா பாடியெல்லாம் எரிச்சாங்க. இங்கே புதைக்கணும்னு இருக்குது. அப்போ புதைக்கிறதுனா என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்தில் அதே இதில் 15வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள், யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்களை புதைக்க மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். ஒரு எலும்பு பார்த்தா கூட அதுகிட்ட ஒரு மார்க் போடுவாங்களாம். அதை புதைக்கிற வரைக்கும் அதை புதைச்சாச்சா அப்படின்னு போடுவாங்களாம். அதன் அண்டையிலே ஒரு அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை வந்து டிஜிட்டலி கண்காணிப்பாங்க இந்த எலும்பு புதைச்சா. ஏன்னா நியூக்ளியர் வார் நடக்கும்போது ஒவ்வொருத்தருடைய உடம்புலேருந்து நியூக்ளியர் கதிர்வீச்சு புறப்படும். ஃபுகுஷிமான்னு ஒரு இடத்துல ஜப்பானில் சுனாமியில் அந்த நியூக்ளியர் பிளான்ட், அதாவது அது இதாகிடுச்சு, சேதம் அடைஞ்சிருச்சு. நம்ம தூத்துக்குடியில் இருக்கிறது இல்லையா, இது மாதிரி இதை விட கொஞ்சம் அது சக்தி வாய்ந்தது, அதாவது பவர்ஃபுல். அது உடஞ்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு இறந்தவர்களுடைய உடம்பை எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜப்பான் பிரதமர் வந்து ஒரு சட்டம் போட்டார். அதாவது அனௌன்ஸ் பண்ணார், யாரையும் எரிக்காதீங்க, புதைச்சிருங்க. காரணம், அதை எரிச்சா அந்த காற்றுல நியூக்ளியர் அந்த காரியம் பரவும்னு சொல்லி புதைக்க சொன்னார். நியூக்ளியர் இதில் எரிஞ்சவங்களை எரிக்க மாட்டாங்க, அதை புதைச்சிருவாங்க. இது எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில். புதைக்கும் அளவும் அதன் அண்டையிலே ஒரு மார்க், ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அது மட்டும் இல்லை, அதை புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில். அதை கடந்து போகிறவர்கள் அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். இதே கொரோனாவுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தோம்னா நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போது கொரோனாவில் எப்படி அத்தனை பேரும் மூக்கை பொத்திக்கிட்டு தான் டெட் பாடியை புதைச்சாங்க. அடுத்து வரக்கூடிய வார், நியூக்ளியர் வார் வரப்போது. எசேக்கியேல் 38, 39 இந்த 2 இதில் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார். இன்னும் நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 12வது வசனத்தில் எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் வாதிக்கிற வாதையாவது அப்படின்னு இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்கள் சதை வாசிங்க பார்ப்போம். 14, 12 சகரியாவின் புஸ்தகம் சொல்லும் போது எடுக்க வேண்டாமா? எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண, எருசலேமுக்கு விரோதமாக, இப்ப எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்க போகுது. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும். நிற்கும் போதே சதை அழிகிறோம். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். பார்த்துட்டு இருக்கும் போதே கண்ணு குழி கெட்டு போயிடும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது ரேடியேஷன் பாதிக்கப்படுறதை குறித்து. முழுக்க நியூக்ளியர் வாரை குறித்து வேதம் 2500 வருஷங்களுக்கு முன்பாக மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கு.
எசேக்கியேல் 38, 39, சகரியா 14, அதுலேயும் இந்த மாஸ்க் போட்டுட்டு போகிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும். இன்னும் நிறையா இருக்கிறது. இந்த தேர்ட் வேர்ல்டு வார் என்று நாம் அதை பேர் வைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 2 நடந்ததுனால பைபிளை பொறுத்த வரைக்கும் அது மாக்கோக்கு வார், இஸ்ரேல் ரஷ்யா வார், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாக்கானது. நான் இப்போ சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க 3ஆம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க. ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ரஷ்யாவின் மிசைல் தாக்குதல்களால் ஐரோப்பிய யூனியன் மற்றும் அருகிலுள்ள நாடுகளுக்கு பேரிடர் நிலை இது இந்த சம்பவம் இது ஒரு 10 நிமிஷம் ஓடும், அதனால் நிறுத்திட்டேன். கவனிங்க, இது இருக்குது, நீங்கள் போய் இந்த டிவியில் பார்த்தா அதில் பார்க்கலாம். யோசித்து பாருங்கள், இதே ரஷ்யா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான நட்பு நாடு, யூரோப்புக்கெல்லாம் உக்ரைனுக்கெல்லாம் நட்பு நாடு 2021க்கு முன்னாடி. இப்போ யோசித்து பாருங்கள், 3ஆம் உலக யுத்தத்தை ரஷ்யா தொடங்கிருச்சுன்னு ஐரோப்பியன் யூனியன்லேருந்து உலக நாடுகள் எல்லாம் அப்படியே அந்த காட்சி மாறுகிறது பாருங்கள். அப்படியே 3ஆம் உலக யுத்தத்துக்கு உலகம் போயிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு துல்லியமாக வேதத்தில் சொன்ன காரியங்கள். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நடக்கிற காரியங்கள் மாறும், வரும், போகும். ஆனால் வசனம் ஒரு நாளும் மாறாது. வசனத்தில் சொன்னது அப்படியே 100% நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே இப்போ துல்லியமாக பட்டயத்தினாலும் அப்படிங்கிற முதல் விஷயம். இந்த நியூக்ளியர் வார உலகம் இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்க போகுது. ஹிரோஷிமா நகாசாக்கியில் போட்டதெல்லாம் அணுகுண்டு, அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது தான் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இப்போ உலகத்தில் இருக்கிற அணுகுண்டுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் 16,000 தாண்டிருச்சான். இப்போ தான் ஈரானுடைய அணு ஆயுத அந்த சிட்டியே அண்டர் கிரவுண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பூமிக்கடியில் இருக்குதாமா, அன்றைக்கி ஈரானே வெளியிட்டது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது உலகம் மிக மோசமான ஒரு யுத்தத்தை சந்திக்க போது இது வரைக்கும் உலகம் கண்டிராது. அமெரிக்க அதிபரும் முன்னாள் அதிபர் ஜோ பைடனும் இப்போது இருக்கிற ரஷ்ய அதிபர் புதினும் ஒரு நாள் சொன்னாங்க, 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகாமல் தான் நல்லது. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அழிந்து போகிற எண்ணிக்கையை கணக்கே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பட்டயத்தினாலும் என்று சொல்லக்கூடியது, இப்போது நீங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அடையாளம் என்னவென்று சொன்னால், எருசலேமுக்கு விரோதமாக அந்த இடத்தை கையில் எடுப்பதற்கு ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். நல்லா கவனிங்க. அல்லது ட்ரம்ப்பு நடுவில் சேர்ந்து ஏதாவது செஞ்சால் தான் உண்டு. அது நிறைவேற்றப்படும் பொழுது அந்த இடத்தை எடுப்பதற்கு அத்தனை பேரும் வருவார்கள். அந்த இடத்தை எடுக்காதபடிக்கு இஸ்ரேல் போராடும். அந்த சண்டை மிகப்பெரிய சண்டையாக மாறி அது 3ஆம் உலக யுத்தமாக மாறப்போகுது. அது ஜூன் மாதம் முதல் 2 வாரங்களிலே அதற்கான ஓட்டெடுப்பு ஐநாவில் நடக்கிறது. 2வது அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பட்டயத்தினாலும் அடுத்து பஞ்சத்தினாலும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பஞ்சம், இப்போ நீங்கள் பார்த்த உணவு பஞ்சம், அடுத்தபடியாக மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை தாண்டி அது தண்ணி பஞ்சம் எல்லாம் வரும். இது ஐநா வெளியிட்டதான இன்னொரு வீடியோ. கவனிங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இவங்களே தான் 2018 இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோவில் டிசீஸ் எக்ஸ், அதனால் உலகம் பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு இவங்களே தான் அறிக்கை கொடுத்தாங்க. அதே ஆட்கள் தான் இப்போ அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று சொல்லி. இது அவர்கள் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட். உலகளாவிய அந்த பஞ்சம் ஏதோ ஒரு நாள் ஆரம்பிக்கும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் விஸ்தாரமாகிட்டே போகுது உலகளாவிய. இது மட்டுமல்ல, இந்தியாவில் அந்த நியூஸ், அது எப்படி இந்தியாவில் நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு ஆய்வறிக்கை குறித்து டிவியில் வந்துச்சு. கவனிங்க. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இதுவும் இந்திய செய்திகளில் வந்தது தான். 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள். உலகளாவிய மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் ஐநாவுடைய ரிப்போர்ட். இந்தியாவில் 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள். இது இந்தியாவில் கொடுக்குற ஆய்வறிக்கை. இப்போ யோசித்து பாருங்கள், இந்த 2வது பஞ்சம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூஸே கிடையாது. 2023 தான் இந்த நியூஸ் எல்லாம் வருது. ஏன்னா இப்போ தான் ஆய்வறிக்கையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. மிகப்பெரிய அளவில் பஞ்சத்தை நேரம் உலகம் போகுது. 2வது வேதம் சொன்னது பஞ்சம். இதில் ஆண்டி தண்ணி பஞ்சம் இருக்குது. இப்போ எல்லா வீடியோவும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டுவதற்காக நேரம் இல்லை. மிக மோசமான தண்ணி பஞ்சம் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க வந்துருச்சு. இப்போவே எல்லா பகுதிகளிலையும் வறட்சி, தண்ணி வறட்சியை பார்த்தாச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில்
12-13 வசனத்தில் அந்த 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு இருக்கு. இது சமீபத்தில் ஐப்ராத் நதி வத்தி போனதுக்கான ப்ரூஃப். இந்த ஐப்ராத் நதினா சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக மாறுச்சுன்னு இருக்கு இல்லையா? அந்த 4 ஆறில் ஒரு ஆறு தான் ஐப்ராத்து. ஏறக்குறைய நம்ம கணக்கின்படி, பைபிள் கணக்கின்படி 6000 வருஷமாக ஓடுற ஒரு ஆறு இந்த ஆறு. அந்த ஆறை குறித்து வசனம் சொல்லுது, கடைசி ஒரு அடையாளம் என்னென்னா அந்த ஆறு வற்றி போகும். இப்போ வத்தி போக தொடங்கிருச்சு எல்லா பகுதியிலும். இது ஈராக்கில் இருக்குது, இந்த ஆறு ஈராக்கில் இருக்குது. ஈராக் என்பது மெசபொத்தோமியான்னு சொல்லுவாங்க. 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம், யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நதிக்கு அந்த ஒரு நதி யூப்ரட்டிஸ் வத்தி போக தொடங்கி விட்டது. வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் 100% நிறைவேற தொடங்கிருச்சு. இது மட்டும் இல்லாமல் காத்து பஞ்சம், இது டெல்லியில் மிகப்பெரிய காத்து பஞ்சம் வந்ததாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் காற்று பஞ்சம் வந்திருக்குது. இது ஏர் பொல்யூஷன், சுவாசிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. 3வது அங்கே சாவினாலும் இயற்கை பேரழிவு. இந்த இயற்கை பேரழிவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட 4-5 மாதம், இது 5வது மாதம் முடிய போது, இந்த 5 மாதத்தில் மட்டும் 100 கணக்கில் பூமி எதிர்ச்சிகள் நடந்திருக்குது. நம்புறீங்களா? 100 கணக்கில். இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒரு நியூஸ் அனுப்பியிருந்தார். இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 135 பூமி அதிர்ச்சிகள் அர்ஜென்டினாவை சுற்றி மட்டும் நடந்திருக்குது. அர்ஜென்டினாவை சுற்றி மட்டும் ஒரு பகுதியில். இப்போ தான் அர்ஜென்டினாவில் பெரிய பூமி அதிர்ச்சி நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உலகளாவிய பூமி அதிர்ச்சிகள், அந்த சுனாமிகள், அதோடு கூடுதான இயற்கை பேரழிவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பெரிய லெவலில் போகுது. இந்த 10 வருஷத்தில் மட்டும் பூமி அதிர்ச்சிகள் கணக்கு 1000 கணக்கில் இருக்குதாமா. இயேசு சொன்ன அடையாளங்களை ஒன்று பூமி அதிர்ச்சி, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்கணும்னா தனியாக சொல்லணும். அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் இந்த குறிப்பிட்ட 10 வருஷத்தில், அதுவும் குறிப்பாக இந்த 5 மாதத்தில் கிட்டத்தட்ட 300-350க்கு மேலே போயிடுச்சு. இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே 135 கிட்ட நடந்திருக்குது பூமி அதிர்ச்சிகள் உச்சம். அதுலேயும் குறைஞ்சபட்சம் 5 புள்ளிக்கு மேலே இருக்குது, 6 புள்ளிக்கு மேலெலாம் போயிட்டே இருக்குது. இப்போ வேதத்தின்படி நமக்கு 2 பெரிய பூமி அதிர்ச்சி இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டது. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இஸ்ரவேலில், எருசலேமில், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். இஸ்ரவேல் தேசத்தில் அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகி, தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகின்னு இருக்குது. 2வது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது 14வது அதிகாரத்தில் நினைக்கிறேன் நான், அப்பொழுது ரோம் நகரத்தில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். அது இதுக்கப்புறம் வரணும், இப்போ இல்லை. ஆனால் இப்போ வர வேண்டியது இஸ்ரவேலில் வர வேண்டியது. ஸோ இயற்கை பேரழிவுகள் உச்சநிலையை அடையுது. 4வது துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம். துஷ்ட மிருகத்தினால் உண்டாகிற மரணம்னா என்ன, கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த சமீப காலத்தில் ஒரு 100-120 வருஷத்துக்குள்ள வியாதிகள் எதிலிருந்து வருதுன்னு பாருங்கள். பெரும்பான்மையானவைகள் ஏதாவது ஒரு மிருகத்தின் பேரில் தான் வரும். அது எய்ட்ஸாக இருந்தால் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, எபோலாவாக இருந்தால் வவ்வால்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது. சமீபத்தில் நமக்கு கொரோனா கூட ஏதோ ஒரு மிருகத்துலேருந்து வந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. இப்போது கேரளாலலாம் மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு, குரங்கு காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. பறவை காய்ச்சல்னு ஒன்று இருக்குது, பன்றி காய்ச்சல்னு ஒன்று இருக்குது. எல்லாமே பாருங்கள் துஷ்ட மிருகத்தின் பேராகவே இருக்கும். பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு வேதம் சொல்லுதோ அந்த பேரில் பெரும்பான்மையாக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டம், இந்த ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே இது அதிகமாக மாறி இருக்கிறது. நிறைய கொள்ளை நோய்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது கொரோனாவை பற்றி உங்களுக்கு தெரியும், நடந்துருச்சு. ஆனால் நடக்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவை விட மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறது, கொரோனாவை விட மோசமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, 20 மடங்கு சக்தி வாய்ந்தது. WHO கொடுத்த ரிப்போர்ட்டு. இது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுண்டு வைமா. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இது அவங்க சொன்னது, இப்போ வரப்போகுதுன்னு சொல்லி UN ரிப்போர்ட். இது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு சமீபத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 300க்கும் மேற்பட்ட மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்க, கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 315 வைரஸ் காணும், அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். இவைகளை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே வீடியோவில் அவங்க பின்னாடி சொல்லுவாங்க,
100 பேருக்கு 15 பேர் பாதிக்கப்படுற அளவுக்கு, அதாவது மரணம் அடைகிற அளவுக்கு அது மிகவும் வீரியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த வைரஸ் என்ன ஆச்சுன்னு தெரில, எங்கே போச்சுன்னு தெரில, இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் எந்த பாதிப்பும் வந்ததாகவும் சொல்லப்படலை. ஸோ இப்போ காணும், அவ்வளோதான். இப்போ பைபிள் சொல்லுது துஷ்ட மிருகத்தினால் அப்படின்னு இருக்கு. இந்த துஷ்டம் எடுக்கக்கூடிய இந்த வைரஸ் காணாமல் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லக்கூடிய துஷ்ட மிருகங்கள் பல, நாய், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது, குரங்கு, இதுலேருந்துலாம் எடுத்த வைரஸை அவங்க ஆராய்ச்சிக்காக வச்சுருந்துருக்காங்க லேபில். அந்த லேப்லேருந்து எடுக்கவே முடியாதுங்கிறாங்க, அவ்வளோ செக்யூர்டு. ஆனால் 315 வைரஸ் காணாமல் போயிடுச்சு. அதை வச்சு அவர்கள் என்ன செய்யலாம்னா ஆயுதங்களாக பயன்படுத்தலாம். இப்போ கொரோனா இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான ஆயுதம். எப்படின்னா எந்த நாட்டையோ அல்லது கட்டிடங்களையோ பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கலாம். இப்போ யோசித்து பாருங்கள், 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3-4 வசனங்களில் அந்த வசனம் சொல்லுது, மரத்தையோ எந்த ஒரு மரத்தையோ புல்லையோ சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெறாத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரம் செடி கொடி எதுவுமே பாதிக்கப்படாது, மனுஷன் மட்டும் சாவாங்க. அப்படி ஒரு காரியம் நடக்கணும் இருக்குது. அது இனிமேல் நடக்க போகுது. 9ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு பின்னால் நடக்கணும். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்க, யாருமே பாதிக்கப்படலை, இயற்கை நல்லா ஆயிடுச்சு லாக்டவுனில். ஆனால் மனுஷன் சாத்துட்டான், அவ்வளோதான், வேலை முடிச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ வைரஸ் முழுக்க இந்த வைரஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இயற்கையும் பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கிற வெப்பன் அது. அப்படி ஒரு காரியம் நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 4ம் சேர்ந்து மிகப்பெரியதான பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்கிற வேதம் சொல்லுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த 4க்கான காரியமும் துல்லியமாக நடக்குது. உலகளாவிய இதுக்கான ஒரு ஆயத்த பணி மாதிரி நீங்கள் நடக்கலாம். இல்லை உலகம் புழுக்க எல்லா நாடுகளும் ரெடி ஆகுது. வேதம் சொன்ன துல்லியமாய் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. ஒருவேளை நீங்கள் நடக்கலாம், இதெல்லாம் ஏங்க இப்போ நடக்குது? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி ஒன்று நடக்கும். கிபி 70 ரோமர்கள் ஆட்சி பண்ணி அவர்கள் நாட்டை பிடிக்கும் போது மிகப்பெரிய பேரழிவு, இஸ்ரவேலர்களை அடித்து கொண்டாங்க, தேசத்தை தீக்கரையாக்கினாங்க, தேவாலயத்தை இடித்தாங்க. அது ஒரு மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒன்று நடந்துச்சு, அப்போ ஒரு காலகட்டம். அதே மாதிரி நம்முடைய தாத்தா காலத்துலலாம் முதல் உலக யுத்தம் பயங்கரமாக நடந்துச்சு, எத்தனையோ கோடி பேர் செத்து போனாங்க. அது அவங்க காலத்தில் நடந்ததான ஒரு பிரச்சனை. செகண்ட் வேர்ல்டு வார் நம்ம அப்பாக்கள் காலத்தில், அவங்க காலத்தில் ஒன்று நடந்துச்சு செகண்ட் வேர்ல்டு வார். அப்போ தான் முதல்ல இந்த அணுகுண்டுலாம் போடுறாங்க. அப்போது அது ஒரு உலகம் மிகப்பெரிய அழிவை சந்திச்சிச்சு அவங்க காலத்தில். அது இப்போ நம்ம காலத்தில் இது ஏதோ நம்ம காலத்தில் மட்டும்தான் இது நடக்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடியில் அது நடக்காத மாதிரி நினைக்காதீங்க. எல்லா காலகட்டத்திலும் ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 70 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பெரிய பேரழிவு வேர்ல்டு வைடு இருக்குது. ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி நடக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். இதுவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நம்ம அப்பாக்கள் தாத்தாக்கள் காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 1948 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50-60 வருஷமாக ஒன்றும் இல்லை, சமாதானமாக இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. இப்போ திருப்பி அடுத்து ஆரம்பிக்குது. இப்போ நாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்குறாரு. அந்த காலத்தில் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கெல்லாம் யாரும் பேசலையே, அன்றைக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி ஒன்று அன்பை மட்டும் தானே சொன்னாங்க. அன்றைக்கி அன்பை மட்டும் சொல்ல வேண்டிய காலம், ஏன்னா அன்றைக்கி இது இல்லை. இன்றைக்கி நியாய தீர்ப்பு தொடங்குகிற காலம். இன்றைக்கி அதை பற்றியும் பேசணும். பாவத்தை பற்றி பேச வேண்டிய இடத்தில் பாவத்தை பற்றி பேசணும், நீதியை பற்றி பேச வேண்டிய இடத்தில் நீதியை பற்றி பேசணும், நியாய தீர்ப்பை பற்றி பேச வேண்டிய இடத்தில் நியாய தீர்ப்பை பற்றி பேசணும். இது நியாய தீர்ப்பை பற்றி பேச வேண்டிய காலம். அந்த காலத்தில் இயேசு நல்லவர் இப்படி தானே சொன்னாங்க, இவர் மட்டும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு? இதே இயேசு தான் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு சொன்ன அதே இயேசு தான் நான் வருவதற்கு முன்பாக இதெல்லாம் சம்பவிக்க நீங்கள் காண்பீர்கள் இந்த அடையாளங்களையும் சொன்னார். அவரே தான் இதையும் சொன்னார். ரெண்டத்தையும் சொன்னது இயேசு கிறிஸ்து தான். இயேசு அன்பானவர் தான், ஒரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். நீங்கள் இயேசு வெறும் அன்பானவராய் மட்டும் பார்க்க விரும்புகிறீர்கள், நல்லது. ஆனால் நியாயாதிபதியாக இருக்கும்போது அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கதான ஒரு ஆயத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணப்படுது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா பயமுறுத்துவதற்காக அல்ல. இயேசு தெளிவாக சொல்றார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதீங்கன்றார். காரணம் என்ன? இதெல்லாம் சொல்லப்படுவது பயப்படுவதற்காக அல்ல. இதெல்லாம் வரப்போது அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு தான் இது சொல்லப்படுது. இது சொல்லப்படுவதோட நோக்கம் என்ன? அதுக்கு முன்பாக நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். ஆமோஸ் 4:12 சொல்லுது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்குதா? நீங்க இப்படி ஒரு நடக்க போதுனே தெரியாம நீங்க அதில் பாதிக்கு உள்ளாகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது, உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி நோவா கிட்ட சொன்னார், ஜலப்பிரளயம் வரப்போது நீ ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணுன்னு. 100 வருஷமா ஜலப்பிரளயம் வரல, ஆனால் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். அந்த 100 வருஷமும் நோவா உலகத்தின் மக்களுக்கு பைத்தியத்தை போல காணப்படுவான். என்னப்பா நீயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற, 100 வருஷமா 500 வயசுல நீ சொல்ல ஆரம்பிச்ச, உனக்கு 600வது வயசு ஆகிப்போச்சு, ஒரு ஜலப்பிரளயத்தையும் காணும் ஒன்னையும் காணும், சும்மாவாத நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஒரு நாள் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. 100 வருஷம் இவன் பைத்தியமாய் இருந்தான். அந்த ஒரு நாளில் அத்தனை பேரும் பைத்தியமானார்கள். நோவா அறிவாளியாய் மாறி போனான். அதே தான் உங்களுக்கும் சொல்லப்படுது.
வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும் அது நடக்காது, அதெல்லாம் ஆகாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கிற கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். வரப்போகிற அழிவுகளுக்கு அவர் காரணம் அல்ல, அவர் எல்லாத்தையும் தெளிவாக தான் செஞ்சார். மனுஷன் நாசமாக்கிட்டா அதனால் வரக்கூடிய அழிவை முன்னறிவிச்சிருக்கிறார். அதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் அதில் நம் தேவ பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை கொடுக்கிறார். ரெண்டாவது, உங்கள் மூலமாக இன்னொரு கூட்டத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார். நம்ம மட்டும் தப்பிக்கிறது இல்லை. நோவா என்ன பண்ணாராம்? தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினார். அதோட கூட அவர் நிறுத்தவில்லை. வசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவர் போய் அதை பிரசங்கம் பண்றார். இப்படி நடக்குது. அந்த ரெண்டு காரியத்தை தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இன்னொன்று, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுக்கான கூட்டம் தான் இது. இந்த பேரின்ப பெருவிழால இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நாளன்னைக்கு அவங்க என்ன பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 நாள் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான கூட்டம், உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கான காரியம் இது. இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு நீங்கள் காது கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். வரப்போகிற அழிவிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. தூத்துக்குடிக்கே கொடுக்கப்படுகிறது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ எல்லாம் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு கவலைப்படாதீங்க. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் சோதோமில் எல்லாம் ஜாலியாக இருந்தான். லோத்துவின் வீட்டில் சூழ்ந்து கொண்டு எல்லாரும் ஜாலியாக இருந்தான். மறுநாள் காலையில் டோட்டல் தலைகீழாய் மாறிடுச்சு. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பெல்ஷாத்சார் புசித்து குடித்து கொண்டிருந்தான் வப்பாட்டிகளோடு கூட உட்கார்ந்து தேவாலயத்தின் பாத்திரத்தில். மறுநாள் காலையில் கதை வேற மாதிரியாய் மாறிவிட்டது. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பார்வோன் அரண்மனையில் வேற மாதிரி இருந்தான். மறுநாள் காலையில் தலைகீழாய் மாறிவிட்டது. ஒரு நாள் ராத்திரியிலே எதையும் மாற்றி அமைக்க தேவனால் முடியும். கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் இன்றைய போல நாளைக்கு இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நடக்காது, எங்கிட்ட பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, விட்டெறிஞ்சா 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி. கர்த்தர் வந்துட்டார்னா உன் நிலைமை தலைகீழ் தான். அது வரைக்கும் தான் கிருபை பாதுகாத்து கொண்டிருக்கும். அதுக்கு மேல் நியாய தீர்ப்பு தொடங்கும். அப்படியானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆயத்தப்படுதல். இந்த ஆயத்தப்படுதலில் நீங்க பங்கேற்ற வேண்டும். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கணும். இல்லை நான்லாம் தலைமுறையாக கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், 5 தலைமுறை கிறிஸ்டின். தூத்துக்குடியில் முதல் சர்ச்சை எங்கள் தாத்தா தான் கட்டினாரு, அவர் போயிடுவார் பரலோகத்துக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் யார் தெரியுமா, தூத்துக்குடியை உருவாக்குனதே நாங்கள் தான் தெரியுமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா அவன் பாவத்துக்கு அவன் தான் மன்னிப்பு வாங்கணும். இதெல்லாம் உங்கள் தாத்தா உங்களுக்கு வக்காலத்து வாங்க முடியாது. நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய. சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, சந்தா கட்டிட்டா பரலோகத்துக்கு போகலான்னு. சொல்கிறவனை போக மாட்டா, நீயும் போக மாட்டீங்க. அதுதான் உண்மை. உங்கள் பாவத்துக்கு நீங்கள் அறிக்கை செய்யணும், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படணும். அப்படி பண்ணப்பட்டால் தான் பரலோகத்திற்கு போக முடியும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இல்லாவிட்டாலும் சரி. ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்தானத்தையும் வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிற ஒரே ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும். குழந்தையில் எடுத்த, சின்ன வயசில் எடுத்த, அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே எடுத்த எந்த ஞானஸ்தானத்தையும் வேதம் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து தான் மாடல். அவரே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். அவ்வளோதான், வேலை முடிச்சு. அந்த ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறீர்களா? அதை எடுக்காமல் இந்த ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் விசுவாசமே என்னென்ன தெரியாமல் சின்ன வயசில் எடுத்த, தெரியாமல் எடுத்தலாம், அது கிடையாது. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுவதன் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். அந்த வேத அறிவு, வசன அறிவு, ஆவிக்குரிய அறிவு வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். அதை எடுத்திருக்கிறீங்களா? மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு இருக்கு. பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆவியானவர்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்பாங்க. நிச்சயமாக ஆவியானவர் உண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு. ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறார். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, தனியாக ஆவியின் அபிஷேகம்லாம் ஒன்றும் இல்லைம்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு பின்னால் வலைகளை விட்டு மீன்களை விட்டு வந்த அத்தனை பேரை பார்த்து இயேசு சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியிலேயே பிறந்தவர், பரிசுத்தாவிலே நிரம்பி இருக்கிறவர், ஆவியான தேவன். அவர் கூட இருந்தாலும் பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரல, வந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அதே மாதிரி தான் நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்கிறதுனால ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னு அர்த்தம் அல்ல. அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். இது 3 அடிப்படை, நீங்கள் ஆயத்தப்படுதலுடைய அடிப்படை. அடுத்து மிக முக்கியமானது, உலகத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். ரோமர் 12 சொல்லுது. வசனம் எல்லாம் தெளிவாக தான் இருக்கு, ஆனால் அந்த வசனமெல்லாம் உங்கள் காதில் விழாது. உங்களுக்கு அந்த வசனம்லாம் தெரியாது. அந்த வசனத்தை உங்கள் வசதியாக மறந்து விடுவீர்கள்.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிங்கன்னா பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்க. ஒன்று உலகம், இல்லை கர்த்தர். நான் அங்கேயும் தலையை கொடுப்பேன், இங்கேயும் வாழை கொடுப்பேன், அவங்ககிட்ட போய் அநியாய வார்த்தை பேசுவேன், இங்கிட்ட போய் அந்நிய பாஷை பேசுவேன், அவங்ககிட்ட போயிட்டு வட்டிக்கு கொடுத்து வாங்குவேன், இங்கே போய் நான் அந்த தசமாங்க காணிக்க கொடுத்துருவேன். இதை ரெண்டும் டேலி ஆகிடுன்னா அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பைபிள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று இது இல்லை அது, ரெண்டில் ஏதாவது ஒன்று. வேதம் அப்படி தான் தெளிவாக சொல்லுது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குதுங்கிறதா முக்கியம். நீங்கள் யாரை வேணாலும் ஏமாத்திடலாம். இப்பவும் சொல்கிறேன், உங்களை நடத்துகிற ஊழியர், சபை ஊழியரை ஏமாற்றலாம். நீங்கள் கூட இருக்கிற உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகளை கூட ஏமாற்றி விடலாம். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தரை ஏமாற்ற முடியாது. உங்களை நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்குதா? இது எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற சினிமாக்கார மாதிரி, உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி, அவன் ஆடுற ஆட்டம், அவன் குதிக்கிற குதி, அவன் பண்ணுற அரசியல், அவன் பண்ணக்கூடியதான பதவி போட்டி, இது எதுவும் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. இங்கே இது வேற, இது பரலோக ராஜ்யம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. உலகத்தின் ராஜ்யத்துக்குரிய எதுவும் இங்கே வரக்கூடாது. இன்னைக்கு எல்லா சபைக்குள்ள வந்து குப்பை, மொத்த குப்பையும் இருக்கு. இதில் என்ன தப்புங்கிறான் அவன்? சுயநீதிக்காரன் அவன் நீதிமான். ஏதோ 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் பரலோகத்துக்கு போயிடலாம் நம்பிட்டு இருக்கிறான். ஏழைகளுக்கு உதவணும்னு வேதம் சொல்லுது. ஆனால் நீங்கள் சரியில்லாமல் அவனுக்கு உதவி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அந்த வட்டியை வாங்கி ஒருத்தனுக்கு ஏழைக்கு சாப்பாடு போட்டால் கணக்கு கால்குலேட் ஆகணும் எவனு நினச்சிக்க கூடாது. அப்படி ஆகாது. நாம் தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, சகையு சொல்றாரு, எவனிடத்தில் அநியாயமாய் நான் வாங்கி இருப்பேன், ஆனால் நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சகையு சொல்றார், என்னிடத்தில் இருக்கிற பாதியை வித்து தரித்திரர் கொடுக்கிறேன். சகையு தூரத்திலிருந்து இயேசுவை பார்க்கும்போது ரட்சிப்பு வரவில்லை. இயேசு சகைவை பார்த்து இறங்கி வான்றார், ரட்சிப்பு வரவில்லை. சகைவை இயேசுவோடு கூட நடந்து போகிறார், ரட்சிப்பு வரவில்லை. எப்பொழுது இந்த மனம் திரும்புதல் சகைக்குள்ள வந்ததோ ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்பது உன் தனிப்பட்ட காரியத்தை குறித்து இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்கிறதா ரொம்ப முக்கியம். யாரை வேணாலும் நீங்கள் ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. இது 4ம் நீங்கள் ஆயத்தப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த 4ஐயும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணுங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது, ஆயத்தப்படுத்த வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான வேலை. உங்களுக்கு நன்றாய் தெரியும், மரணம் வந்தாலும் சரி, அதற்கு முன்பாக வருகை வந்தாலும் சரி, நீங்கள் இந்த பூமியிலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு போகிறது இல்லை, வராதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுவும் உங்கள் கூட வராது. ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் கூட நிச்சயமாய் வரும். நீங்கள் சம்பாதித்த ஆத்மா உங்கள் கூட அங்கே வரும். இந்த பூமியிலே நீங்கள் அழிந்து போகிற பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணுறீங்களோ அந்த ஆத்மாக்கள் பரலோகத்தில் வந்து உங்கள் சொத்தாக நிற்கும். பல நேரங்களில் வெளிநாடுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே செட்டிலாக போகிறவங்க திரும்பி இங்கே வரமாட்டேன்றவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த ஊர் கரன்சிக்கு மாற்றிடுவாங்க, அந்த ஊர் சொத்துக்கு மாற்றிடுவாங்க. ஏன்ப்பா எல்லாத்தையும் விற்றுட்டு போகிற, இனிமேல் இங்கே வரமாட்டாங்க, இனிமேல் நமக்கு எதுக்குங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒன்று, ஒரு வீடியோ ஏதோ ஒன்று வச்சுப்பாங்க, ஏதாவது இருக்கட்டும், அது ஒரு நினைவுக்கு இருக்கட்டும்னு சொல்லுவாங்க, மற்றபடி எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் நாம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். நித்தியத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும். இந்த பூமியிலேருந்து நித்தியத்துக்கு வர்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் வரும். அதை எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிங்க. எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். இந்த சுவிசேஷம் சொல்லுவதற்காக இப்போ இவ்வளோ காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இவ்வளோத்தையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் எங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த காரியங்களெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சா அல்லது இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருந்தால் நாங்களும் இந்த வருகைக்கான காரியங்களை சொல்ல முடியும், அதனால் இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது, ஒரு ஆலோசனையின் பேரில் இவ்வளோ காரியத்தையும் ஷார்ட்டாக ப்ரூஃப்ஸோடு கூட ஒரு ட்ராக்டாக நாங்கள் போட்டிருக்கிறோம். இங்கே இருக்கு, ட்ராக்டாக இருக்கிறது. இதில் பின்னாடி உங்களுடைய சபை பேரை போட்டுக்கொள்வதற்கான இடமும் கொடுத்துருக்குறோம். இது இலவசம்தான், பின்னாடி இருக்கும். எல்லாருக்கும் மொத்தமாகலாம் தரமாட்டாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு 5 கொடுப்பாங்க, இல்லை 10 கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஜெபம் பண்ணி, அந்த 10 பேர் 5 பேர் நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும். அவர்களை சந்தித்து இந்த ட்ராக்ஸை கொடுங்க. கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆத்மாக்கள் உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே வைத்துக் கொள்ளப்படும். இதை ஒரு தியாகத்தோட ஒரு சிலர்லாம் பணம் போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இதை நான் எழுதுனதோடு சரி, இதை பிரிண்ட் பண்ணுறது, செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு விசுவாச குடும்பம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற, யாரோ ஒருத்தருடைய உழைப்பினாலே இது வருது. நம்ம கிறிஸ்தவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனைனா, இலவசமாக எதை கொடுத்தாலும் வாங்கி தூக்கி போட்டு போயிடுவீங்க, இல்லை வீட்டில் கொண்டு போய் எங்கேயாவது ஷெல்ஃபில் போட்டுருவீங்க, இல்லை குப்பையில் போட்டுருவீங்க. தயவு செஞ்சு கொடுக்க முடியாதவங்க இதை வாங்காதீங்க. ஆனால் எல்லாரும் கொடுக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை.
அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த ட்ராக்ஸ் பின்னாடி இருக்கும், உங்களுக்கு ஒரு 5 கொடுப்பாங்க ஒருத்தருக்கும். நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு யாருக்கு கொடுக்கணும்னு பாருங்கள், அவங்க கையில் கொடுங்க. அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார், அவர்களை உங்கள் கணக்கிலே கர்த்தர் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. கடைசியாக இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2 நாள் கூட்டம் நடந்துச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது, வசனத்தின்படி எல்லாம் நடக்குது, ஆண்டவர் வரப்போகிறாருன்னு அடுத்த 3 நாள் கூட்டத்தில் இதை மறந்துடக்கூடாது. இது இருதயத்துக்குள்ளே அப்படியே பதிஞ்சிடணும். ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போதும், ஆண்டவரே ராத்திரி வேளை நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே இந்த பகல் வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நான் எப்படியும் கிறிஸ்துவின் வருகையில் பிரவேசிக்கணுங்கிறது ரத்தத்தில் ஊறிடணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக அந்த காத்திருக்கிற ஒரு அனுபவம் வந்துடணும். ராஜா வரப்போகிறார், இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் ஏதோ எனக்கு ஊழியத்துக்கு கொடுக்குற வாய்ப்பு அல்ல, அந்த பகுதிக்கு கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு. அவருக்குரியவர்கள் அங்கே இருப்பார்கள், அவருடையதான வருகையின் கணக்கில் இருக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி போக வேண்டும், அல்லது அங்கே இருக்கிறவர்கள் மூலமாக இந்த செய்தி போக வேண்டும். திரும்ப திரும்ப இந்த பகுதிக்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 2012 இங்கே வந்தோம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது, இப்பொழுதும் மீண்டும் சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் அசட்டையும் பண்ணலாம், அது உங்களை பொறுத்து. சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் கவனித்து ஆயத்தமும் பண்ணலாம். முதலாவது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள், அதோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துங்கள். ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நாங்கள் இந்த வருகையில் பிரவேசிப்பதற்கு எங்களுக்குள் காணப்படுகிற என்ன குறைகள் இருந்தாலும் உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா, உடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அமைதியாய் உங்களுக்குள்ளே இன்னும் எதெல்லாம் தடைகள் இருக்கோ, இந்த வருகையில் போகிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அத்தனையும் என்னை விட்டு போகட்டும். ஆண்டவரே நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக கரை திரை அற்ற மனவாட்டியாய், கற்புள்ள கன்னிகையாய் இந்த சமூகத்தில் வந்து நிற்க அப்படிங்கிறதான அந்த ஜெபம் உங்களுக்குள்ளே காணப்படட்டும். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நான் சின்ன வயசில் எடுத்தது, ஆனால் தண்ணியில் மூழ்கி நான் இன்னும் எடுக்கலை. என்னை நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், மற்ற எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் அநேகருடைய கரங்கள் காணப்படுகிறது. நிறைய பேர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் இந்த தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்குற சபையிலேருந்து வந்திருந்தால் நீங்கள் உங்கள் சபையில் போய் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அங்கேயே போய் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை எங்கள் சபையில் அப்படி தரமாட்டாங்க, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே முன்னாடி வாங்க. உங்களுக்கான காரியங்கள் அங்கே சொல்லப்படும், என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படும். இந்த எங்கள் சபையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்க அங்கேயே போய் எடுத்துருங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் என்னோடு கூட இந்த 2 நாளும் பேசி இருக்கிறார். அவரோட வருகையில் நான் பிரவேசிக்க வேண்டும், நானும் என் குடும்பம் அந்த வருகையில் பங்கடைய வேண்டும். அப்படி தீர்மானம் பண்ணுறவங்க, அப்படி விரும்புகிறவங்களும் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஞானஸ்நானம் கொடுத்தவங்களும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களும் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான 2 நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பேரின்ப பெருவிழாவினுடைய முதல் 2 நாட்களிலே கர்த்தர் நீர் கொடுத்ததான ஆத்துமாக்களுக்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற இத்தனை கூட்டத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. எல்லா நீதிக்கும் அவர்கள் கீழ்ப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தர் அவர்களை கனப்படுத்துங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் வரும் பொழுது அப்பா, இந்த வருகையிலே அத்தனை பேரும், இந்த கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் காணப்பட கிருபை பாராட்டும். உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ இழுத்து விடாதபடி தேவனாகிய கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காக, நடத்துகிறவர்களுக்காக
இந்த பெருவிழா கமிட்டிக்காக, டாக்டருக்காக, ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நீர் வருமளவும் இதே போல சத்தியங்களை கொண்டு போகிறவர்களை கொண்டு வந்து அநேகருக்கு சத்தியத்தை கொண்டு போய் ஆண்டவரே திரளான கூட்டத்தை பரலோகத்தில் நிரப்ப கர்த்தர் கிருபை தருவீராக. நமக்கு சித்தமானால் நீர் வரும் பொழுது இந்த தூத்துக்குடி முழுவதுமே உமக்கென்று ஆயத்தப்பட்டு நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. திரளான ஜனங்கள் உம்மை அறியட்டும். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்க விரும்பவில்லை, சீஷர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.